இயேசுவை காட்டிக் கொடுக்கிறவன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். குதிகாலை தூக்கினான். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுகிறான். இவனுடைய இருதயத்தின் தீய சிந்தனையை இயேசு கிறிஸ்து ஆரம்ப முதலே அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களையும் ஏற்ற வேளை வரும்போதுதான் தம்முடைய சீஷர்களுக்கு அறிவிப்பார். இப்போது அந்த வேளை வந்தாயிற்று. ஆகையினால் யூதாஸ் காரியோத்து தம்மை காட்டிக் கொடுக்க போவதை இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு அறிவிக்கிறார். யூதாஸ் காரியோத்தின் வஞ்சக எண்ணத்தை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஒரு பொதுவான செய்தியையே அவர்களுக்கு அறிவிக்கிறார். உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் என்று கூறுகிறார். ஆனாலும் வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறது. என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் தன் குதிகாலை தூக்கினான் என்னும் வாக்கியம் சங்கீதம் 41:9 வசனத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். தம்முடைய சீஷர்கள் எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் சரியானவர்கள் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்து தெரிந்து வைத்திருக்கிறார். இயேசு அவர்களும் ஏற்கனவே நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லோரும் அல்ல என்று கூறியிருக்கிறார். சீஷர்களை பற்றி நாம் பல காரியங்களை உயர்வாக பேசலாம். ஆனாலும் சீஷர்கள் எல்லோருக்குமே அந்த பாராட்டு வார்த்தைகள் பொருந்தாது. சமுதாயத்தில் பொதுவாக நல்லவர்களும் தீயவர்களும் கலந்திருப்பார்கள். அதுபோலவே அப்போஸ்தலர்களில் யூதாசும் இருக்கிறான். யார் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் யார் தீயவர்கள் என்பதையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்து தாமே தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்திருக்கிறாரோ அவர்களை பற்றி அவர் அறிந்தும் இருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களின் சுபாவங்களை இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மறப்பதில்லை. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனே அவரை காட்டிக் கொடுக்கிறான். தம்முடைய குடும்பத்தில் தம்மை காட்டிக் கொடுக்க போகிற ஒருவனையும் இயேசு கிறிஸ்து சேர்த்திருக்கிறார். வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களின் ஒருவனாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று யூதாஸ் காரியோத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு இயேசு கிறிஸ்துவோடு அப்பம் புசிக்கிற மேன்மையான சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து இவனையும் நேசிக்கிறார். பல சமயங்களில் இயேசு கிறிஸ்து இவனோடு உரையாடி இருக்கிறார். இயேசுவோடு நெருங்கிய ஐக்கியத்தோடு இருக்கும் சிலாக்கியம் யூதாஸ் காரியோத்திற்கும் கிடைத்திருக்கிறது. யூதாஸ் இயேசுவோடு அப்பமும் புசித்திருக்கிறான். தம்முடைய சீஷர்களுக்கு என்னென்ன சிலாக்கியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் யூதாசும் பெற்றிருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்காக எங்கெல்லாம் பிரயாணம் பண்ணினாரோ அங்கெல்லாம் யூதாஸ் காரியோத்தும் அவரோடு கூடவே போயிருக்கிறான். போஜன பந்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு யூதாசும் போஜனம் பண்ணி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா சிலாக்கியங்களும் யூதாசுக்கும் கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு திரளான ஜனங்களுக்கு அற்புதமாக போஜனம் கொடுத்த போது
யூதாஸ் காரியோத்தும் அவரோடு கூடவே இருந்திருக்கிறான். சீஷர்கள் பந்தியில் அமர்ந்திருக்கும் ஜனங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பரிமாறிய போது யூதாசும் அவர்களில் ஒருவனாக எல்லோருக்கும் அப்பமும் மீனும் கொடுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு பஸ்கா போஜனத்தை புசித்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு அப்பம் புசிக்கிறவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சீஷர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு அப்பமும் புசித்துவிட்டு அவரையே காட்டிக் கொடுக்கக்கூடிய யூதாஸை போல துர்க்குணமுடையவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யூதாஸ் காரியோத்து தன்னுடைய ஆண்டவரையே காட்டிக் கொடுக்கிறான். இவனுடைய பாவம் பயங்கரமானது. கிறிஸ்துவுக்கு எதிராக தன் குதிகாலை தூக்கினான். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்ததால் அவருக்கு சத்துருவானான். இக்காலத்து ஊழியக்காரர்களில் சிலர் பார்வைக்கு அப்போஸ்தலர்களைப் போல இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலோ யூதாஸ் காரியோத்தை போல வஞ்சிக்கிறவர்களாக கூட இருப்பார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சோதிக்கும் போது நம்முடைய உண்மையான குணம் வெளிப்படும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி தம்முடைய சீஷர்களை தெரிந்து கொண்டார். அவர் யூதாஸ் காரியத்தையும் தம்முடைய சீஷரில் ஒருவராக தெரிந்து கொண்டார். அவன் துன்மார்க்கனாக இருக்க வேண்டும் என்பதோ அல்லது அவன் துன்மார்க்கனாக ஆக வேண்டும் என்பதோ இயேசு கிறிஸ்துவின் விருப்பம் அல்ல. ஆனாலும் யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவிற்கு உண்மை உள்ளவனாக இருக்க மாட்டான். அவரை காட்டிக் கொடுப்பான் என்பதை கிறிஸ்து தாமே முன் அறிகிறார். அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து தனக்கு அழிவை தேடிக்கொள்வான். இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்தை திருத்துவதற்கு முயற்சி பண்ணுகிறார். ஆனால் அவனோ சாத்தானுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்து விடுகிறான். வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவோடு அப்பம் புசித்தான். அது அவனுடைய பாவத்தை அதிகரித்தது. கிழக்கு தேசத்தில் ஒருவன் தன் விரோதியோடு அப்பம் புசிக்கும் போது அந்த விரோதியை தன்னுடைய நண்பனாக்கிக் கொள்வான். உப்பிட்டவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான். ஆனால் இங்கு யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணிவிட்டு அவரையே காட்டிக் கொடுக்க தீர்மானம் பண்ணுகிறான். என் மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்னும் வாக்கியம் கிழக்கு தேசத்தின் வழக்கு சொல். வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது என்னும் வழக்கு சொல்லுக்கு சமமானது. கிழக்கு தேசத்தில் குதிரையை நன்றாக தீனி போட்டு பராமரித்து வளர்ப்பார்கள். அது தன் எஜமானையே குதிகாலை தூக்கி எத்திவிடும். இது நம்பிக்கை துரோகத்தை குறிக்கும் வழக்கு சொல். நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். யூதாஸ் காரியோத்து தம்மை காட்டிக் கொடுக்க போவதை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்னமே வெளிப்படுத்துவதற்கான காரணத்தையும் இங்கு தெளிவுபடுத்துகிறார். அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு அதை உங்களுக்கு சொல்லுவதாக கூறுகிறார். வரப்போகிற காரியங்களை இயேசு கிறிஸ்து முன் அறிந்திருக்கிறார். தாமே மெய்யான தேவன் என்பதை தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கிரியைகளின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி வருவதையும் அவையெல்லாம் தாமே மேசியா என்பதை நிரூபிப்பதையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். சீஷர்கள் தங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். இதற்காகவே இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் அற்புதங்களை செய்யும் வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறான், நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தம்மை காட்டிக் கொடுக்க போகிற யூதாஸ் காரியோத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்போது தம்முடைய சீஷர்கள் சோர்வடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளையும் கூறுகிறார். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கிறிஸ்து ஆறுதலாக கூறுவது அவருடைய சீஷர்களுக்கும் அவருடைய ஊழியத்தை செய்கிற எல்லோருக்கும் ஆறுதலான வாக்கியமாகும். சீஷர்கள் தங்களை தாங்களே தாழ்த்த வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் வலியுறுத்தும் முக்கியமான செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் தங்களை தாங்களே தாழ்த்தி தங்களை விட கீழானோருக்கு தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்பை அனுபவித்தவர்களில் சிலர் நமக்கு விரோதமாக எழும்பலாம். நாம் யாருக்கு நன்மை செய்தோமோ
அவர்களே நமக்கு சத்துருக்களாக மாறலாம். இப்படிப்பட்ட சத்துருக்கள் மத்தியில் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை கனப்படுத்துகிறவர்களும் இருப்பார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து சோர்ந்து போய் இருக்கும் தம்முடைய சீஷர்களுக்கு ஆறுதலாக பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் ஊழியம் கனமுள்ளது. இந்த உலகத்தில் பலவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுபோலவே கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களும் பலவிதமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தையும் தம்முடைய ஊழியக்காரர்களையும் கனப்படுத்தினாலும் இந்த உலகம் அவருடைய ஊழியத்தையோ அல்லது அவருடைய ஊழியக்காரர்களையோ கனப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து யூதாஸ்காரியோத்தை தம்முடைய சீஷனாக அழைக்கும் போது அவன் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்து அவனுடைய காட்டிக் கொடுக்கிற சுபாவத்தை பார்க்காமல் தம்முடைய சீஷர்களில் ஒருவனாக அவனை அங்கீகரித்து தம்மோடு சேர்த்துக் கொள்கிறார். மற்ற சீஷர்களுக்கு உபதேசம் பண்ணுவது போலவே யூதாசுக்கும் உபதேசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரையே ஏற்றுக்கொள்கிறார்கள். சீஷர்கள் என்று சொல்லும்போது யூதாசும் அவர்களில் ஒருவனாக இருக்கிறான். ஆகையினால் யூதாசை கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட சீஷனாக ஏற்றுக்கொள்கிறவர்களும் இந்த வாக்கியத்தின் பிரகாரம் அவர்கள் கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த யூதாசோ பின்பு இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்து தன்னுடைய துன்மார்க்க குணத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த யூதாசும் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட சீஷர்களில் ஒருவனாகத்தான் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரால் அனுப்பப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் கர்த்தரையே ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி ஊழியம் செய்கிறார்களோ அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு ஆதரிப்பதில் தவறில்லை. ஆனால் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் நல்லவர்களாக இல்லை என்றால், அவர்கள் துன்மார்க்க குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஏனெனில் சில சமயங்களில் இயேசு கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்னும் பெயரில் ஒரு சிலர் திருடர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் தேவ தூதர்களை கூட ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறார்கள். நம்மிடத்தில் வருகிறவர்கள் கர்த்தருடைய உண்மையான ஊழியக்காரர்களா அல்லது திருட்டு குணம் உடையவர்களா அல்லது தேவ தூதர்களா என்பது நமக்கு தெரியாது. ஒரு சில ஊழியக்காரர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக எல்லா ஊழியக்காரர்களையும் ஒட்டுமொத்தமாக குறை கூறக்கூடாது. ஒரு சில ஊழியக்காரர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக எல்லா ஊழியக்காரர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடக்கூடாது. நாம் பிறருக்கு உதவி செய்யும் போது ஒரு சிலர் ஏமாற்றி உதவி பெற்றுக் கொள்கிறார்கள். இதற்காக எல்லோருக்கும் உதவி செய்யாமல் போய்விடக்கூடாது. நாம் பிறருக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு ஒரு சில ஏமாற்றுக்காரர்கள் தான் காரணம் என்று நம்முடைய செய்கையை நியாயப்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் நியாயப்படுத்தினால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறவர்கள் என்று விசுவாசித்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து கூறிய பிரகாரம் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் ஏழைகளாக இருந்தாலும் சரீரத்தில் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை உபதேசம் பண்ணினால் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு யோசிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவையும் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தம்மை ஏற்றுக்கொள்கிறவன் தம்முடைய பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவானவர் அவர் மூலமாக அனுப்பியிருக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம்.